பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி வந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் வேதத்தை ஆராயும் போது அதை எங்களை விளங்கி கொள்ள உணர்வுதாங்க, வாழ கிருபைதாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போறோம். எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்லுது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார் வேணாலும் மோசம் போக்குவாங்க, ஒருத்தனும் உங்களை மோசம் போக்கிறபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லு. நான் முதலாவது பார்த்தோம், சாத்தான் ஒரு மனிதனை மோசம் போக்குகிறான். 5 விதத்திலே சாத்தான் ஒரு மனிதனை மோசம் போக்குகிறான் என்று சொல்லி தியானிச்சோம். 2வதாக நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம் என்பதையும் பார்த்தோம். 6 விதத்தில் நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? யோபு 36:21. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கை. அப்போ ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் அக்கிரமத்துக்கு திரும்புவானால் அவன் தன்னைத்தானே மோசப்படுத்தி கொள்கிறான். ஏன் அக்கிரமத்துக்கு திரும்புகிறான்? ஏன் அக்கிரமத்துக்கு திரும்புகிறான் அப்படின்னு சொன்னா, 1, தேவனிடம் அன்பு குறைவதால் அவன் அக்கிரமத்துக்கு திரும்புகிறான். 2, தன் இச்சையை நிறைவேற்ற விரும்புவதால் அக்கிரமத்துக்கு திரும்புகிறான். 3வது, மற்றோரை திருப்தி செய்ய விரும்புவதால் அக்கிரமத்துக்கு திரும்புகிறான். 4, மற்றவங்களுக்கு பயப்படுவதால் அக்கிரமத்துக்கு திரும்புகிறான். 5வது, உபத்திரம் வரும்போது அக்கிரமத்துக்கு திரும்பி விடுகிறான். இந்த உபத்திரத்தின் காரியங்களை குறித்து தான் நம்ம விவரமா பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, உபத்திரவத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு பிரியமா இருக்கு. அப்போ நாம பூர்ணப்படணும்னா உபத்திரம் வந்து தான் ஆகும். அது எந்த ரூபத்திலையும் வரலாம், எந்த ரூபத்திலையும் வரலாம். வசனம் சொல்லுது, உபத்திரத்தின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பரலோகத்தில் வெள்ளை அங்கி தரிச்சுக்க ஒரு திரளான கூட்டத்தார் இருக்கிறாங்க. மூப்பர் ஒருத்தன் கேட்குறான், இவங்க யாருன்னு தெரியுதான்னு சொல்லி யோவான் சொல்கிறான், எனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் வங்கிகளை தோய்த்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கோ எனக்கோ உபத்திரம் வரத்தான் செய்யும். அதில் என்ன எழுதி, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு கொஞ்சம் உபத்திரம் வந்தோன்னே ஓடி போயிடுறாங்க. இல்லை, நீங்களும் நானும் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் இயேசுவுக்காக நிற்கணும். இதை குறித்து தான் நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் இது நம்மை நாமே மோசம் போக்குறோம். இப்போ அடுத்தவனால மோசம் போகிறது எப்படி? 1, சாத்தானாலே மோசம் போகிறார்கள். 2, நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம். 3வது, அடுத்தவனாலே நாம் மோசம் போக போகிறோம். அடுத்தவனாலே மோசம் போகிறாங்க எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். மற்றொரு ஆள் எப்படி மோசம் போகிறாங்கன்னு சொல்லி 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கீட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். என்ன சொல்ல பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, அப்படியானா கேட்டுக்கு போற மாதிரி வேதத்தை புரட்டி சொல்லுவாங்க. தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலிப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன?
அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்களுடைய, யாருடைய? கள்ள போதகருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இவங்க நல்லவர்கள் தான், உத்தமர்கள் தான். ஆனால் கள்ள போதகருடைய கெட்ட நடக்கையினாலே என்ன பண்ணிக்கிறாங்க? தங்களை மோசப்படுத்திக்கிறாங்க. கள்ள போதகருடைய கெட்ட நடக்கையினால். அவன் என்ன சாராயமா குடிச்சான், விபச்சாரமா பண்ணான், இல்ல சினிமாவுக்கு போனானா? இல்லைங்க, இது அல்ல. வசனத்துக்கு மாறா அவன் ஏதாவது காரியம் செஞ்சா அது கெட்ட நடத்தை, அது கெட்ட நடத்தை. இது அநேகரை பின்பற்றுவாங்க. எப்படி? அவர் இப்படி செய்கிறாருல்ல, வசனம் இப்படி சொல்லுது, ஆனா அப்படி அவர் சொல்றாருல்ல, நானும் செய்வேன்னு அவரை பின்பற்றுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அவர்களுடைய அழிவு உறங்காது. இது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள். எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவ ஜனத்தை தேவன் பக்கம் திருப்பணுமே தவிர தாம் பக்கம் திருப்பி தங்களுக்கு ஆதாயம் வச்சு விட. எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஆண்டவருக்காக நிற்குதா எனக்காக நிற்குதான் தான் பார்க்கணும். தனக்குன்னு சாக்க கூடாது. இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா இப்போ உதாரணம் சொல்றேன். அன்பினால் அன்பி வேறொன்றின் கடன்படக்கூடாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை நான் அப்படியே சொல்றேன், நீங்களும் அப்படியே கேட்டு செய்றீங்கன்னா நீங்க யார்கிட்ட சேர்றீங்க? தேவனிடத்துல செய்றீங்க. கடன் வாங்கின ஒன்றும் தப்பு இல்லை பிரதர். நம்ம கடன் வாங்கிட்டு தான் திருப்பி கொடுக்க போறோம்ல. திருப்பி கொடுக்காம போனாதான் ஏமாத்தினாதான் தப்பு. நம்ம கொடுத்துட போறோம்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? அட பாஸ்டரே சொல்றாரு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துடலான்னு, அதனால பரவாயில்ல. இப்போ நான் என் வசனத்துக்கு மாறா சொல்றேன். கள்ள போதகன் இவங்க யாரை பின்பற்றுவாங்க? என்ன பின்பற்றுவாங்க? இவங்க முடிவு என்ன ஆகும்? அழிவு. முடிவு அழிவு. நல்லா கவனிச்சிங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக கள்ள போதகர்களாலே மோசம் போகிறார்கள் தேவ ஜனங்கள். இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, அவங்க மோசம் போக்குறாங்க. ஏன் கள்ள போதகர்கள் வந்தார்கள், எழுப்பினார்கள் அப்படிங்கிறத பின்னால சொல்றேன். இப்போ நாம கள்ள போதகர்களாலே நாம் மோசம் போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின்படி வாழணும். இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவால் சுயமாய் பேச முடியும், சுயமாய் பேச முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் சுயமாய் பேசவில்லை, சுயமாய் பேச மாட்டேன். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என்னை கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இப்போ ஏன் பிதா சொன்னபடியே பேசுகிறார் இயேசு? பிதா சொன்ன அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. பிதா சொன்ன வார்த்தையில நித்திய ஜீவன் இருக்குது, அழியாத ஒரு உயிர் இருக்கு. அதனால இயேசு சொல்றாரு, நான் சொந்தமா பேச முடியாது, நான் பேச மாட்டேன், பிதா சொன்னபடியே பேசுகிறேன், சொன்னபடியே உபதேசிக்கிறேன். அருமையானவர்களே நல்லா கவனிச்சிங்க. பிதா சொன்னபடியே சொல்லுவாரான், உபதேசிக்கிறபடியே உபதேசிப்பார். அப்ப நம்ம அப்படியே டிட்டோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே வாங்கணும். அப்படிதான் நம்மளும் உபதேசிக்கணும். இந்த கள்ள போதகர்கள் இருப்பாங்களே, கொஞ்சம் மாத்தி விட்டுருவாங்க, நமக்கு அது புரியாத மாதிரி இருக்கலாம். வசனம் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். ஆனா இயேசு அப்போஸ்தலர் கடைசியில கட்டளை
கொடுத்து அனுப்பும்போது மத்தேயு 28வது அதிகாரம் 18 20 வரை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? சீஷராக்கி பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஏன் இவர் சொன்னதை உபதேசம் பண்ணணும்? இயேசு கட்டளையிட்டதை ஏன் உபதேசம் பண்ணணும்? இயேசு கட்டளையிட்டது பிதா கட்டளையிட்டது. பிதா சொன்னதுதான் இயேசு சொல்றாரு. இயேசு சொன்னதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லணும். அப்போஸ்தலர்கள் சொல்லணும். சுயமா பேசக்கூடாது. சுயமா பேசக்கூடாது. இயேசுவால முடியும், சொந்தமா பேச முடியும். ஆனா அவர் சொல்றாரு, நான் சொந்தமா பேச மாட்டேன்பா, நான் சொந்தமா பேச மாட்டேன். ஏன்னா பிதா சொன்ன வார்த்தையில நித்திய ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படிதான் பேசுவார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் ஒன்னு வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. இப்போ இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என் உபதேசம் என்னுடையதா இராமல். நம்மளை யாராவது தூக்கி பேசிட்டாங்கன்னா, ரொம்ப நல்லா பேசுனீங்க, இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்கேன், மற்றபடி ரொம்ப சூப்பரா பேசுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினருடையதா இருக்கிறது சொல்லிட்டு, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நான் சொந்தமா பேசுறேன்னா இல்ல தேவனால் உண்டான உபதேசத்தை பேசுறேனா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். யாரால கண்டுபிடிக்க முடியும்? தேவ சித்தப்படி செய்கிறவனுக்கு மட்டும்தான் இது தேவனால் உண்டான உபதேசம் தானா இல்லை மனுஷரால் உண்டான சுயமாய் பேசுறதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். கவனிங்க, தேவ சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு தான். தேவ சித்தம்னு வசனம், இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் இது தேவ வசனமா இல்ல பாஸ்டர் வசனமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனா உங்களுக்கு வசனமே தெரியல, நான் சொன்னதெல்லாம் நம்பிடுவீங்களே? அப்படி அல்ல. தேவ சித்தப்படி எங்க வசனம் தெரியாம இது தேவனுடைய வசனமா இல்ல இஷ்டத்துக்கு விட்டுறாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியாது. உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் தெரியறது இல்லை, அதனால யார் என்ன சொன்னாலும் எப்படியே ஏத்துக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? நான் சுயமே பேசுகிறேன்னா இல்ல தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன்னு சொல்லி தேவ சித்தப்படி செய்யறவனுக்கு தான் தெரியுன்றார். அப்போ நான் சொந்தமா பேச மாட்டேன், தேவன் சொன்னதை தான் பேசுவேன்றார். எதுக்கு அப்படி பேசுறாரு பாருங்களேன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். சுய மகிமையை தேடுகிறவன் யாரு? அவன் சுயமாய் பேசுகிறவன். அப்படின்னா சொந்தத்தை எடுத்து பேசினா தனக்கு மகிமை எடுத்துக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையா பேசினா அவருக்கு மகிமை போகும். அப்போ நீங்களும் நானும் நல்லா கவனிச்சுங்க. இப்போ மற்றவருடைய போதகத்தினால் நீங்களும் நானும் மோசம் போயிடக்கூடாது. உங்களுக்கு வசனம் தெரியலன்னு வச்சுங்க, சாதாரணமா உங்களை மோசம் போக்கிட்டு போயிடுவாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால சீரணி அரங்கம்னு ஒன்று இருந்துச்சு சென்னையில், எங்க மெரினா பீச்சில் சீரணி அரங்கம்னு. அதில் கடைசியாக ஒருத்தர் பேசினார், டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல வந்திருந்தார். அப்போ
என்கிட்ட நம்ம சபையை சார்ந்த 2 சகோதரர்கள் வந்து, ஐயா சண்டே டு சண்டே மீட்டிங் நடக்குது, நாங்க அந்த மீட்டிங்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கடைசி நாளில் கேட்டாங்க. 2 பிரதர்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் அந்த மீட்டிங் போகலாமா? ஏன்னா அவர் எப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது, போகலாமான்னு கேட்டாங்க. நான் எப்போவுமே என்கிட்ட கேட்டுட்டு தான் எங்கேயா மீட்டிங் போனால் போவாங்க நம்ம சபையில் உள்ளவங்க. ஆகையினால போகலாமான்னு இவங்க கொஞ்சம் சீனியர், கொஞ்சம் நல்ல வேத அறிவு உள்ளவங்க. சரி வேணா போயிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசி நாளில் அவர் பேசுகிறாரு, அதாவது இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த பூமியை அரசாளுவார். அப்படி அரசாளும் போது இந்த உலகத்தில் இருந்த எல்லாரும் எழுப்பி விட்டு 100 வருஷம் அவங்களுக்கு வாழ்றதுக்கு கிருபை தருவார், கிரேஸ் டைம் கொடுப்பார். எப்படி ஏற்கனவே செத்து போனால எல்லாரும் எழுப்பி விட்டு 1000 வருஷத்துல 100 வருஷம் ஒவ்வொருத்தரும் வாழ்றதுக்கு அவர் தருணம் கொடுப்பாராம். அப்படி கொடுக்கும்போது யாரும் தப்பு செய்யலைன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. யாரும் தவறு செய்யலைன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, செய்தி கொடுத்துட்டாரு. நம்ம பிரதர்ஸ்க்கு தெரியும், எங்க 1000 வருஷத்துல அரசாட்சியில் ஒருத்தர் கூட பாவம் செய்ய முடியாது. ஏன்னு சொல்லுங்க, சாத்தான பாதாளத்தை கட்டி போட்டுருவாங்களே, பாவம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, பாவம் செய்ய முடியாது. இந்த வசனம் தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க? இப்ப சொல்றேன் பாருங்க, நம்ம பிரதர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னடா இந்த மாதிரி பேசுறாரு, வேதத்துக்கு முரண்பாடா பேசுறாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாராம், ஒரு 4-5 லேடிஸ் சொல்றாங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருப்பா, நம்ம இப்போ மனம் திரும்பலைன்னா கூட, இப்போ நம்ம ஆண்டோடு நடக்கலனா கூட 1000 வருஷம் அரசாட்சியில் நம்மளெல்லாம் எழுப்பி வரான். அப்போ நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரான். ஆகையினால கர்த்தர் கொடுத்த கிரேஸ் பாரு. ஆகையினால நம்ம 1000 வருஷத்துல நம்ம ஒரு குற்றம் இல்லாமல் வாழ்ந்துடணும்ப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க. எங்க வேதம் அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் இருக்கும். இப்ப வேதம் அறியாதனால என்ன சொல்றாங்க, அவர் சொன்னதை அப்படியே நம்புறாங்கல்ல. இப்ப அவரால் மோசம் போறாங்க. அந்த பூமியில வாழ்ற வரைக்கும் எப்படி வேணாலும் வாழலாம். 1000 வருஷத்துல தானே நான் தப்பு பண்ணக்கூடாது. 1000 வருஷத்துல ஒரு நாள் தப்பே பண்ண முடியாதுப்ப, தப்பே பண்ண முடியாது. ஏன்? சாத்தான கட்டி வச்சாச்சு பாதாளத்துல. சாத்தான் பாவம் செய்ய வைக்கிற பிசாசு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கான். அதனால் ஒருத்தருமே பாவம் செய்ய முடியாது. இந்த வசனம் உங்களுக்கு தெரியலையே, இந்த வசனம் உங்களுக்கு தெரியாதனால என்ன சொல்றாங்க, நம்ம 1000 வருஷம் அரசாட்சியில 100 வருஷம் நம்மளை எழுப்பி விடுவாரு, அன்னைக்கு நம்ம பாவம் செய்யாம இருக்கலாம். சி, இப்ப மோசம் போயிட்டாங்கல்ல, அந்த ஊழியக்காரனால மோசம் போயிட்டாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, நிறைய ஊழியக்காரர்கள் தவறாய் உபதேசிக்கிறார்கள். அந்த தவறான உபதேசம், வசனம் தெரியாத அந்த தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் தவறான உபதேசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறதுனால மோசம் போயிடுறாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். போதும். என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக. அன்னைக்கும் இயேசு இருந்தாரு, இன்னைக்கும் இருக்கிறாரு, என்னைக்கும் இயேசு இருக்கிறாரு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போதும். ஏங்க, முந்தின வசனத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? பலவிதமான அந்நிய உபதேசத்தினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், அந்நிய போதனையினால். அப்படின்னா இயேசு அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு இருப்பார். இயேசு அன்னைக்கு என்ன சொன்னாரோ இன்னைக்கு அதான் சொல்லுவாரு, வருங்காலத்துல அதான் சொல்லுவாரு. அப்படி இருக்க வேற போதகத்துல நீ எப்படி போவ? அந்நிய உபதேசத்துக்கு எப்படி போவ? அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதான் இன்னைக்கும் சொல்ல முடியுங்க.
இன்னைக்கு சொன்னதுதான் வருங்காலத்துலயும் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நீ அந்நிய போதனை வேண்டாத போதனையில எப்படி நீ போவ? எப்படி போவ? ஆண்டவர் மாறாதவர், ஆண்டவருடைய போதனையும் மாறாது. ஆனா இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள் ஆண்டவர் அன்றைக்கு மாறாதவர், இன்றைக்கு மாறாதவர், என்றைக்கு மாறாதவர்னு சொல்லுவாங்க. ஆனால் போதனை இன்னைக்கு மாறிடுமா? இன்னைக்கு மாறிடுமா? சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு லேடி பிரசங்கம் பண்ணுது, முக்காடு போடணுங்கிற அவசியம் கிடையாது. பெண்களுக்கு தலைமையிலே முக்காடா இருக்குது, முக்காடு போடணுங்கிற அவசியம் கிடையாது. அது சொல்லிட்டு அந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது இது, நமக்கெல்லாம் கிடையாது. இது என்ன கிடையாது? கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது, நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டது, கொரிந்தியருக்கு எழுதினது. ஓகே. ரோமாபுரியில் உள்ளவங்களுக்கு எழுதப்பட்டது, ரோமருக்கு எழுதினது. பிலிப்பிய பட்டணத்துக்கு எழுதினது, பிலிப்பப்பட்டது. இப்ப நமக்கு என்னதான் எழுதிருக்குது? நமக்கு ஒண்ணுமே எழுதலையே. இந்தியர்களுக்கு நேரம் இருக்கு. இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. இது அப்போ உள்ளவங்களுக்கு எழுதப்பட்டது. நோ, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவருடைய உபதேசமும் நேற்றும் இன்றும் என்று மாறாது. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு சொல்லுவாரு, இன்னைக்கு சொன்னதுதான் அன்னைக்கு சொல்லுவாரு. அதனால வசனது பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். இன்னைக்கு உங்களுக்கு வசனம் தெரியலன்னா நீங்க புதுசா பேசக்கூடிய ஆட்டே இது பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்க, வேதத்துக்கு ஒத்துக்காதான் பார், இல்லைன்னா மாத்திக்க, வேதத்துக்கு ஒத்துவா. யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி மாத்திக்கிறிய நீ? அவர் மாறாதவருங்க. அன்னைக்கு மாறாதவர், இன்னைக்கு மாறாதவர், என்னைக்கு மாறாதவர். அன்னைக்கும் அவர் சொன்னது அப்படித்தான், இன்னைக்கு சொன்னது அப்படித்தான், வருங்காலத்துல சொல்றது அப்படித்தான். மாத்தி சொல்றதுக்கு ரைட்டே கிடையாது. நான் இப்படி சும்மா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். சரி, எப்படி? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி அப்பத்தை குறித்து சொல்லாமல், அப்படித்தான் இருக்கு. சரி, அப்ப எதைதான் குறித்து சொன்னாரு? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் எதை குறித்து சொன்னாரு? அவருடைய உபதேசத்தை குறித்து இருக்கும் 12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், சரி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இப்ப பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்படின்னா என்னது பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமா? அப்படின்னா நீங்க அடுத்தது ஆண்டவர் சொன்ன வசனத்தை நீங்க சரியா புரியலன்னா பழைய புளித்தமா அப்படின்னு சொல்லி எங்க போயிருவீங்க தெரியுமா? பழைய துர்க்குணத்துக்கு போயிருவீங்க. பழைய புளித்தமாவோடு கூட நம்ம பண்டிகை ஆசரிக்க கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? 1 கொரிந்தியர்ல இருக்கு. இப்ப அங்க போயிருவீங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் எதை சொல்றாரு? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். அந்த காலத்துல பரிசேயர் சதுசேயர் இருந்த காலம். அந்த காலத்துல இயேசு உபதேசிக்கிற உபதேசம் வேற, அவர்களுடைய உபதேசம் வேற. நான் 2 பேருடைய உபதேசத்தின் காரியங்களையும் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறேன், ஆங்கிலம் கூட நம்ம சொல்றோம் பாருங்க. சதுசேயருடைய உபதேசம் என்ன? சதுசேயருடைய உபதேசம் என்ன? வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனம். என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இப்ப 2 கூட்டம் இருக்கு. சதுசேயர் இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க. சதுசேயர் என்ன சொல்லுவாங்களா? உயிர்த்தெழுதல் கிடையாது, தூதன் கிடையாது, ஆவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய உபதேசம். சரியா?
ஆனா பரிசேயர் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் உண்டுப்பா, ஆவி உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, பரலோகம் உண்டு, எல்லாமே உண்டுன்னு சொல்றவங்க. புரிஞ்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. சதுசேயருடைய புளித்தமாய் என்ன? தேவதூதன் கிடையாது, ஆவி கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது. இதுதான் சதுசேயருடைய. இந்த ஜெகோவா விட்னஸ் உடைய டீச்சிங் கேட்டிருக்கீங்களா? ஜெகோவா விட்னஸ் உடைய டீச்சிங், அவங்க பரலோகமே கிடையாதுன்னாங்க. நீ இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழ்வாயானால் இதுதான் உனக்கு பரலோகம். நீ கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிப்பாயானால் இதுதான் நரகம். இதுதான் அவங்க டீச்சிங். இதுதான் சதுசேயருடைய டீச்சிங். கவனமா கேட்டுங்க, சதுசேயருடைய டீச்சிங். ஆனா பரிசேயருடைய டீச்சிங் என்ன? ரெண்டு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா பரிசேயர் என்ன டீச் பண்ணுவாங்க? அதான் ஆண்டவர் சொன்னார், சதுசேயர் பரிசேயர் என்பதுவே போதகத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனமா கேட்டுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ பரிசேயருடைய உபதேசம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். இப்ப ஏசாயா சொன்னதை இயேசு சொல்லி காமிக்கிறார். என்ன சொல்றார்? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்ய. யாருடைய கற்பனையை சொல்லணும்? தேவனுடைய கற்பனையை சொல்லணும். இவங்க இயேசு அறியாதவங்க, ஆனா முன்னால இருந்த தேவனுடைய வசனங்களை தான் சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்களா? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு. அது என்ன மனுஷனுடைய கற்பனைகளே? அதை உபதேசமா பேசுறாங்க. அது என்னங்க மனுஷனுடைய கற்பனை? நான் உதாரணமா சொல்றேன். குழந்தை ஞானஸ்நானம் எங்க இருந்து வந்தது? மனுஷனால் உண்டானது. ஆதியில ஞானஸ்நானம் எல்லாருக்கும் ஒண்ணு போல பெரியவங்களுக்கு தான் மனம் திரும்ப கொடுத்தாங்க. ஆனால் ஒரு தேசத்தில் உள்ள ஒரு ராஜா மகன் சின்ன பிள்ளை செத்து போயிட்டான். உடனே ஃபாதர்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் இல்லை குழந்தைக்கெல்லாம் தேவையில்லை, குழந்தை செத்து போச்சுன்னா பரலோகத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, ஞானஸ்தானம் பெறலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு இருக்கு, ஆகையினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார் அந்த ராஜா. அவர் என்ன பண்ணிட்டாரு? போப்புக்கு தெரியப்படுத்தி இப்படி ரொம்ப கட்டாயப்படுத்துறாரு. என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு ஒன்று. சரி கொடுத்துருப்பான்னாரு. கொடுத்தாச்சு. அடுத்தாப்புல ஒரு குடிமகனுடைய குழந்தை செத்து போகுது. அது கோமகன், இவன் குடிமகன். குழந்தை செத்து போகுது. இப்ப கேட்குறான், ஐயா என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. தேவையில்லைப்பா, குழந்தை சிறு பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகும், தடையே கிடையாது, அதனால ஞானஸ்தானம் வேண்டிய. ஏன் ராஜா மகனுக்கு மட்டும் கொடுத்தீங்களே, எனக்கு ஏன் தரக்கூடாதுன்னு ஆர்குமெண்ட்டு. அப்படி வந்த உடனே மறுபடியும் போப்புக்கு போகுது மேட்ரு. போப்பு மறுபடியும் சொல்றாரு கொடுத்துருப்பான். சொல்லிட்டு இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, சரி குழந்தைக்கே எல்லாரும் கொடுத்துருடா. இப்படி தாங்க இந்த ட்ரெடிஷன் வந்தது. இப்படி தான் ட்ரெடிஷன் வந்தது. மற்றபடி மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம். திடப்படுத்தலுங்க எங்க இருக்குது? இது மனுஷனுடைய கற்பனை. திடப்படுத்தல் எங்க இருக்கு? வசனம் கிடையாது. இது மனுஷனால் உண்டானது. சரி, மனுஷனால் உண்டான கற்பனை ரைட்டு. சாம்பல் புதன்கிழமை எங்க இருக்கு? சாம்பல் புதன்கிழமை எப்படி வந்துச்சு? குருத்தோலை ஞாயிறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல குருத்தோலை பிடிச்சி பாவனி போவாங்க. அதை கொண்டு வந்து வீட்டுல வந்து வச்சுக்குவாங்க. வீட்டுல எங்கேயாவது சூரிய வச்சுக்குவாங்க. சாம்பல் புதன் வருது பார்த்தீங்களா, அந்த நாள்ல எல்லாரும் குருத்தோலையில செஞ்சு அந்த சிலுவை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து நெருப்புல போட்டு எரிப்பாங்க. எரிச்ச பிறகு அதுல இருக்கிற அந்த சாம்பலை எடுத்து பூசிக்குவாங்க. இதுதான் என்னது? சாம்பல் புதன்கிழமை. அது இன்னைக்கு வரைக்கும் மாறாது பாருங்க. சாம்பல் வியாழக்கிழமையா வர்றதில்லை. அது மனுஷனால் உண்டாக்குனது. குட் ஃப்ரைடே யாரால் உண்டானது? மனுஷன் கற்பனை. ஈஸ்டர் யாரால் உண்டானது? மனுஷன் கற்பனை. கிறிஸ்துமஸ் மனுஷன் தான் கற்பனைய உதேசமா போதிச்சு, நீங்க இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். ஆண்டவருடைய வசனத்துல சொல்லணும்.
ஏசாயா அப்பவே சொல்லிட்டாங்க, இவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கப்பா. அவங்க என்ன கற்பனை வச்சிருக்காங்களோ, அவங்க என்ன உபதேசங்கள் மனுஷன் கற்பனை பண்ணியிருக்கானோ அதை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அவங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதுன்ட்டாரு, வேஸ்ட் வேஸ்ட் அப்படின்றாரு. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க, சிஎஸ்ஐ, லுத்தரன், இப்படி நிறைய சர்ச் இருக்கு. இவங்க எதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க, வசனம் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ட்ரெடிஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க 40 நாள் உபவாசம் பண்றாங்க. எங்கிறது பண்ணணும்னு இயேசு பண்ணதுனால பண்றாங்களா? என்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் சும்மா கேட்டேன், அவன் 40 நாள் ஏன் உபவாசம் பண்றீங்க? என் இயேசு இருந்தார்ல அதுக்கு தான். சரி, இயேசு எப்போ இருந்தார்? சாகருக்கு முன்னாலேயா முதல்லேவா? சாகருக்கு முன்னால தான். அப்படின்னு என்னையா அது, சாகருக்கு முன்னால 40 நாள் உபவாசம் இருந்தாருன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேதம் தெரியலையே. ஆனா அந்த 40 நாள்ல சினிமா போக மாட்டான், பூ வைக்க மாட்டான், கறி சாப்பிட மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான். இது யார் உபதேசம்? பரிசேயருடைய உபதேசம். அவங்க என்ன பண்றாங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறாங்க. ஆண்டோட வார்த்தையை போதிக்க மாட்டாங்க. மனுஷன் கற்பனை பண்ண வச்சாங்கல்ல, அதைத்தான் உபதேசமா சொல்லி தருவாங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னார் பரிசேயருடைய உபதேசம் சொல்லி. அது புளித்தமா, அந்த புளித்தமாவுக்கு எச்சரிக்கையா இருக்கின்றார். ஒண்ணு அந்த பரிசேயருடைய புளித்தமா மனுஷனுடைய கற்பனையில தான் சொல்லி கொடுத்து ஆராதனை பண்ணணும்னாங்க. ரெண்டாவது அவங்க புளித்தமா என்னன்னு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15:5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இந்த பரிசேயர் என்ன சொல்றாங்க? விருத்த சேதனம் பண்ணுகிறதும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதும் அவங்களுக்கு அவசியம். இந்த பரிசேயருடைய உபதேசம் என்ன? நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும்வாங்க. தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க, இதுதான் புளித்தமா. பரிசேயருடைய புளித்தமா என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனுஷனுடைய கற்பனைகளை போதிப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், நியாயப்பிரமாணத்தை போதிப்பாங்க, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும்வாங்க. அருமையானே நல்லா கவனிச்சிங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தோம், உண்மைதான். அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது மனுஷனால் உண்டான அந்த கற்பனைகளை விட்டு விலகிட்டோம். எப்படின்னு பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று. ஒரு நிமிஷம், என்ன சொல்லுவாருங்க? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் பரம்பரையாய் செஞ்சுட்டு வந்த வீணான நடத்தை. அப்படியானால் முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களால் உண்டானது, இது மனிதனால் உண்டானது. எப்படி? எது? பாரம்பரியம். முற்பிதாக்கள் பாரம்பரியத்தை அனுசரித்து வந்தாங்க. அந்த வீணான நடத்தை, அதுவும் அழகா சொல்லுது, வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காலத்துல இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? வீணான நடத்தையாகிய பாரம்பரியத்தில் இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாரு பேதுரு? பாரம்பரியத்தில் அன்னைக்கு வீணான நடத்தையில இருந்துட்டீங்க, சதுசேயருடைய பரிசேயருடைய உபதேசத்தினால. இப்போ நீங்களும் நானும் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அதுல இருந்து மீட்கப்பட்டோம். எதுல இருந்து மீட்கப்பட்டோம்? பாரம்பரியத்திலிருந்து மீட்கப்பட்டோம். ட்ரெடிஷன்ஸே நமக்கு கூடாதுங்க. அதனால நம்ம இன்னைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது. எல்லாரும் செய்யறாங்கன்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. பெந்தெகோஸ்து சபைகள்லாம் எல்லாரும் எப்படி கேரல் ரவுண்டு போமா? போவோம். ட்ரெடிஷன், கிறிஸ்துமஸ் சர்வீஸ் ட்ரெடிஷன். யாரோ செஞ்சாங்கன்னு அவங்க இப்ப அதனால என்ன ஆயிடுறாங்க? வேதத்துக்கு மாறா போற மாதிரி மோசம் போயிடுறாங்க.
ஆனா வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த இந்த வீணான நடத்தை நின்று நம்ம வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம மீட்டார். ஆமென். இப்போ எடுத்து ட்ரெடிஷனுக்கு மறுபடியும் போகணும். மறுபடியும் எப்படிங்க ட்ரெடிஷனுக்கு போவீங்க? ட்ரெடிஷன் கட்டாயம் செய்ய சொல்லுவாங்கங்க. சிஎஸ்ஐ, ஆர்சி, லுத்தரன்லாம். அது பரிசேயருடைய புளித்தமா, பரிசேயருடைய புளித்தமா. இந்த சிஎஸ்ஐ கல்யாணம் நடந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தாலி கட்ட சொல்லுவாங்க. எங்க இருக்குது வசனம்? பாஸ்டர்லாம் தாலிலாம் கட்டுவாங்க. இப்படிதாங்க சொல்லி அங்க அந்த ட்ரெடிஷன்ல போயிடுறாங்க. அந்த ட்ரெடிஷன்ல இருந்தே ஆண்டவர் மீட்டுட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தான் சொல்லணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அதான் சொல்லணும். ஸோ மீட்டாச்சு ட்ரெடிஷன்ல. அடுத்தது நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. நீங்களும் நானும் மீட்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். மோசே காலம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். மோசைக்கு அப்புறம் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மோசையின் மேல நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு இருக்கும். மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்ப கிருபையின் காலம். வேதம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிட்டார் கர்த்தர். இயேசு நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார், முடித்து விட்டார். ஆனா அவர் சொல்லும்போது சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னாரு. ஏன்? அவர் ஒரு யூதன். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துதான் ஆகணும். நியாயப்பிரமாணத்தின் வாழ்ந்தாரு. வாழ்ந்துட்டு சாகும் போது நியாயப்பிரமாணத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டு போயிட்டாரு. எப்படி அழிச்சாருன்னு உங்களுக்கு சொல்ல பாருங்க. அதை நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. அவர் தான் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு. எப்படி முடிச்சாருன்னு பாருங்க. கொலோசேர் 2வது அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் வாசிக்கணும். ஒன்னொன்னா வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. இந்த 10 கற்பனை இருக்கு பார்த்தீங்களா? அதுவா இருக்கட்டும், இல்ல நியாயப்பிரமாணமா இருக்கட்டும், இது ஆண்டவர் தான் எழுதி கொடுத்தது. இந்த கை நமக்கு எப்படிப்பட்டதா இருந்தது? நமக்கு விரோதமா இருந்துச்சு. அது மாதிரி வாழ முடியாது. அது மாதிரி வாழ முடியாது. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். 10 கற்பனைகளில் 4வது கற்பனை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதுல நீயாகிலும் வேலைக்காரனாகிலும் ஆடாயிரம் ஒரு வேலை செய்யக்கூடாது, ஒரு வேலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா சாவடிச்சிடணும். ஒரு நாள் விறகு பொறுக்கிறவன், ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறவன் கண்டுபிடிச்சு சாவடிச்சாங்களா? என்ன கண்டுபிடிச்சாங்க, சாவடிச்சாங்க. ஓய்வு நாள்ல ஒரு வேலை செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கும் 7th Rain ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் ஓய்வு நாளை கட்டாயம் கடைபிடிக்கணும். அவர் சொன்னதை மாத்திரக்கு யாருக்கு ரைட் இருக்கு? ஒருத்தருக்கும் ரைட்டு கிடையாது. அதனால கட்டாயம் கடைபிடிக்கணும்னு சொல்லி அதை கடைபிடித்து கொண்டிருக்கிற 7ஆம் நாள் ஓய்வு நாள் கூட்டத்தார் இருக்கிறார்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறவனா இருந்தா அந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அவங்களுக்கு. அந்த சனிக்கிழமை பரீட்சை வந்தா கூட எழுத மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. பரீட்சை
அந்த சனிக்கிழமை வந்தா கூட எழுத மாட்டான். இதெல்லாம் நமக்கு அந்த கற்பனையில் இருக்கு. தேவன் எழுதி கொடுத்ததுல 10 கற்பனை வேறு, நியாயப்பிரமாணம் வேறு. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் நமக்கு எப்படி இருந்துச்சா, நமக்கு விரோதமாயிருச்சு. அதுபடி வாழ முடியாது, அது மாதிரிலாம் வாழ முடியாது. ஆகையினால நமக்கு விரோதமா இருந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளையை அவர் என்ன பண்ணாராம், எடுத்து நடுவில் இல்லாதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடிச்சிட்டாரு. அது இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு. ஆணி அடிச்சு என்ன செய்யறாரு பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இப்ப அப்படின்னு மோசே தான் சட்ட புஸ்தகம் வச்சிருக்கான். ஆரோன் ஆசாரியன் இதெல்லாம் பிடிக்கிட்டாரு. இப்ப எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்கள். இப்ப எல்லார் கையிலையும் புக் இருக்கு. அன்னைக்கு மோசே கையில மட்டும்தான் ஆரோன் ஊழியம் செய்வான். இப்ப எல்லா அதிகாரத்தையும் பிடிக்கிட்டாரு, சிலுவையில வெற்றி சிறந்துட்டாரு. கவனமா கேட்டுங்க. ஆகையால் போஜனத்தையும் வானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஆகையால் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டாரு, ஆணி அடிச்சிட்டாரு. ஆகையினால இனிமே இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா ஒருத்தனை உங்களை குற்றப்படுத்த முடியாது, ஒருத்தனை உங்களை குற்றப்படுத்த முடியாது. இனிமே நீங்க இதை செய்யலைன்னா ஒருத்தர் ஒன்றும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஆணி வச்சிட்டாரு. சனிக்கிழமை கொண்டாடலன்னா ஒருத்தரும் குற்றம் காண முடியாது. நமக்கு தெரியும் விரிக்குழம்பு உள்ளது சாப்பிடலாம், விரிக்குழம்பு இல்லாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. ஆனா அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. இதுல நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஆண்டவர் இதெல்லாம் தூக்கி ஆணி வச்சார். அதனால்தான் வந்து போஜனத்தை குறித்தாவது, சாப்பாடு விஷயத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, பண்டிகை கொண்டாடணும் தெரியுங்களா, 4 பண்டிகை கொண்டாடணும், அதை குறித்தாவது, ஓய்வு நாட்களை குறித்தாவது. அது என்ன ஓய்வு நாட்கள்? ஓய்வு நாட்கள் என்னங்க, பெரிய ஓய்வு நாள் 1, அடுத்த ஓய்வு நாள் 2. பெரிய ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஓய்வு நாள். 2 ஓய்வு நாள் உண்டு அவங்களுக்கு. இன்னைக்கு என்னைக்கும் நம்ம ஓய்வு நாள் ஆசரிக்கலாம். அது என்ன பண்ணிட்டார், சிறுவையில் தூக்கி அனுப்பிச்சிட்டாரு, அடிச்சுட்டு. இப்போ அதன்படி நீங்க செய்யலைன்னா உங்களை ஒருத்தரும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா அதில் நமக்கு தேவை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாரு. கவனிச்சுங்க பரிசேயருடைய உபதேசத்தை. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. எவைகள் நிழல்? கற்பனை, நியாயப்பிரமாணம், இதெல்லாம் வரக்கூடிய காரியங்களுக்கு நிழல் நிழல் நிழல். அப்ப பொருள் என்னவா? பொருள் இயேசு. நிழல் நியாயப்பிரமாணம். பொருள் யாரு? இயேசு. இப்ப பொருள் வந்த பிறகு நிழலுக்கு என்ன வேலையும் இல்லை. பொருள் சொல்றத கேட்கறதா, நிழல் சொல்றத கேட்கறதா? நிழல்னா என்ன? நியாயப்பிரமாணம். ஆனா பொருள் வந்தாச்சு, நியாயப்பிரமாணம் நிழல் தான். இப்ப நிழல் முக்கியமா பொருள் முக்கியமா? பொருள் தான் முக்கியம். இயேசு என்ன சொன்னாரோ அதான் நடக்கணும். அதனாலதான் இயேசு சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுது, நான் சொல்றதான் நீங்க சொல்லணும். ஏன்னா சொல்லும்போது சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிற, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கினார். இயேசு சொன்ன வசனத்தை தாங்க வாழணும். அவர் பொருள், நியாயப்பிரமாண நிழல். யாரும் மறுபடியும் நிழலை ஃபாலோ பண்ணாதீங்க. அது யாருடைய உபதேசம் தெரியுமா? பரிசேயருடைய உபதேசம். நியாயப்பிரமாணத்துக்கு போகாதீங்க. அதெல்லாம் தூக்கி ஆணி வச்சிட்டாரு. வேதம் என்ன சொல்லுது? இப்ப இயேசு கிட்ட வந்துட்டோம், நம்ம மனம் திரும்பி இயேசு கிட்ட வந்துட்டோம். கலாத்தியர்
3வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. என்னது உபாத்தினா? டீச்சர். விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் ஒரு வேலை செஞ்சிச்சு. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சான்? நம்மளை அடிச்சு 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 இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு அடிச்சு 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 எங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு? இயேசு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இயேசு இடத்துல நிறுத்திடுச்சு. நல்ல கவனிங்க. அவர் அது நியாயப்பிரமாணம் வந்து ஒரு டீச்சர் அடிச்சு கொண்டு நிறுத்திச்சாரு. இப்ப என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் அடிச்சு 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 இயேசு கிட்ட கொண்டு விட்டுருச்சு. இப்ப இயேசு கிட்ட வந்த பிறகு, இயேசு மேல விசுவாசம் வந்தாச்சு. வந்த பிறகு நம்ம எதுக்கு கீழானவர்கள் அல்ல? வாத்தியார் யாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. அவர்கிட்ட வந்து இயேசு மேல விசுவாசம் வந்த பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள். இயேசு கிட்ட வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான். ஆனா இயேசு கிட்ட கொண்டு விட்டுருச்சு. இப்போ நமக்கு இயேசு தான். அது ஒரு வாத்தியார், அது ஒரு நிழல். வாசிங்க ரோமர்கள் நிறுவனம், ரோமர் 7வது அதிகாரம் 1-4. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இது பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கின்றார். அடுத்த உபதேசங்களால நானும் நீங்களும் மோசம் போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையா இருக்கிறாள். என்னவா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒரு மனைவி, ஒரு புருஷன் இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் புருஷன் என்ன சொல்றானோ அதான் கேட்டாங்க. புருஷன் செத்துட்டான்னா அவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதுல இருந்து விடுதலை ஆயிட்டா சொல்லிட்டு, ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். ஓகே, இங்க பாருங்க. இவ மனைவி, இவ புருஷன் செத்து போயிட்டா இவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுங்க அல்ல இனிமே. ஆனா இவன் உயிரோடு இருக்கும் போதே இவ வேற ஒருத்தர் விவாகம் பண்ணினா இதுக்கு பேர் என்ன? விபச்சாரம். ஏன்னா இவன் இருக்கிறனால வேற ஒருத்தர் விபச்சாரம் சொல்லிட்டு, புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இப்ப என்னமா? இப்ப புருஷன் செத்து போயிட்டான், வேற ஒருத்தனை விவாகம் பண்ணினால் அது விபச்சாரம் இல்லை. அவன் இருக்கும் போதே பண்ணினாதான் விபச்சாரம். அப்படின்னா ஒருத்திக்கு 2 பேர் இருக்க கூடாது. ஒருத்தர் செத்து போனா அடுத்தவன் வச்சுக்கலாம், அடுத்தவன் வச்சுக்கலாம். அப்படி போல எப்படி போல? நீங்களும் அப்படி போலன்னு சொல்லிடாதீங்க. அப்படி போல, எப்படி போல? ஒருத்திக்கு 2 புருஷன் கூடாது. ஒருத்தன் செத்தா அடுத்தவனை மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் மரித்தோர் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி. இதுக்கு முன்னால நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவேளை வாழ்ந்திருப்போம். இப்ப யாரோட மாறிட்டோம்? இயேசு நம்மை உயிர் கொடுத்து மீட்டுட்டார். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியாச்சு. அவருடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள். இப்ப நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடையவர்கள். ஒருத்திக்கு 2 புருஷன் கூடாது. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்கள். இப்ப நம்ம கிறிஸ்து வேணுமா, நியாயப்பிரமாணம் வேணுமா? இல்ல 2ஐயும் வச்சுக்கலாமா? 2ஐயும் வைத்தால் ஆவிக்குரிய விபச்சாரம்.
அதனால்தான் சொல்லுது நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவளானீர்கள். ஆனா இன்னைக்கு எத்தனை சர்ச்சஸ்ல நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லி தராங்க. அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஊழியக்காரராலே மோசம் போகிறாருங்க. தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரராலே மோசம் போகிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:28, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. என்ன சொல்றாரு? என் வார்த்தைன்னு உனக்கு தெரிஞ்சா உண்மையா சொல்லிரு. ஆண்டோட வார்த்தையை as it is அப்படியே சொல்லு, ஜெராக்ஸ் காப்பி கொடு. ஆனா இன்னைக்கு அநேக போதகர்கள் அவங்க மனசுல என்ன தோணுதா சொல்லி கொடுக்குறாங்க. நோ 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 நோ. அவர்களால மோசம் பொருள் ஏராளம் ஏராளம். சின்ன உதாரணம் சொல்றேன். வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரிக்க கூடாது, ஒண்ணு போட்டா தப்பு இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ற போதகர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் அதனால போடுறான், அதனால போடுறா. இப்ப மோசம் போயிட்டானே, வசனம் போடக்கூடாது. ஆனா ஒரு ஊழியக்காரன் சொல்றான் ஒண்ணு போட்டா ஒண்ணு தப்பு இல்லை பிரதர்ன்றான். அதனால இவங்க சொல்றாங்கன்னு ஒண்ணு போடுறாங்க, போட்டா தப்பா இருக்க மோசம் போறாங்களே. எங்க சாத்தானால் மோசம் போறது வேற, நம்மை நாமே மோசம் போக்கி கொள்றது வேற, அடுத்தவன் மோசம் போக்குறது வேற. அடுத்த ஊழியக்காரரால இன்னைக்கு நிறைய பேர் மோசம் போறாங்க. பி கேர்ஃபுல். நல்ல தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்க. நீங்க எந்த டிவியில அவர் வர்றாரு இவர் வர்றாருன்னு நல்லா பேசுறாருன்னு சொல்லி நீங்க ரொம்ப பேச்ச ரொம்ப அந்த டிவியில வர்றவங்கள பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா மாறி போயிருவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உபதேசம் மாறி போகுது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக. அப்படியானால் அந்நிய உபதேசனால், அந்நிய உபதேசம் என்னங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு மீறி உபதேசம் பண்றது அந்நிய உபதேசம். அதனால அழைப்புண்டு தெரியாது நிறைய ஊழியக்காரங்க இப்படிதான் பண்றாங்க. எப்படி? நீ என்ன பாவம் செஞ்சாலும் பண்ணிக்க, ஆண்டவர் ஏற்கனவே மன்னிச்சுட்டாரு, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு போதகர் இருக்கிறார். என்ன பண்ணுவீங்க? இப்போ அவருடைய போதகத்தை கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சு வர முடியாது, அப்ப பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு பாவம் செய்வான். மோசம் போறானே. வேதம் என்ன சொல்றது? சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனம் சொல்லுவான், என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்லுவான. அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லு. சௌரியே சௌர்னே, உன்கிட்ட யாராவது ஆண்டவருடைய காரியங்களை குறித்து கேள்வி கேட்கிறாங்கன்னா வேதத்தை வேதமா சொல்லு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லாத. ஒருவேளை உனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியல போது நான் வேணா கேட்டுட்டு சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு. அதை விட்டு விட்டு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிடாத, சொல்லிவிடாது. 2 தீமோத்தேயு 2:16-18 வரை. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். என்னன்னா சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு அப்படின்னா வீணான பேச்சு எது? விலகி. அவைகளால் எவைகளால்? வீண் பேச்சுகளால் கள்ள போதகர்களான அவர்கள். இப்ப கள்ள போதகர்கள் எப்படி ஆனாங்க? நல்ல போதகன் எப்படி கள்ள போதகன் ஆனா? வீண் பேச்சுனால. வீண் பேச்சு எந்த பேச்சு? ஆண்டவர் சொன்ன வசனத்தை வசனமா சொன்னா அதுக்கு வேற வீண் பேச்சு இல்லை. அதுக்கு மாறா சொல்றான் பாருங்க, அது சீரே கெடுத்துடும், சீரே கெடுத்துடும். அந்த சீர்கேடான வீண் பேச்சுக்கு அவைகளால் கள்ள போதலான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். என்ன நடக்குன்னு பாருங்க. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும், இமனையும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள். என்னவா? அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல கேங்கரிங்கன்னு இருக்கும். எலும்புக்குள்ள அப்படியே தொலைச்சுக்கிட்டே போகும். உள்ள இருக்கிற அந்த ஊனை தின்னுக்கிட்டே இருக்கும், தின்னுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கேங்கரின்பாங்க. எலும்பு இருக்குது, எலும்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கொழுப்புன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஊன்னுமாங்க. அது உள்ள இருக்குங்க. அது
தான் அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா பிடிக்குது. அது இல்ல, உருகிடுச்சு, எலும்பு உடைஞ்சிடும். அதுக்கு பேர் தான் கேங்க்ரிங். அப்படின்னு எலும்ப வெளியே எலும்பு இருக்கும், ஆனா உள்ள இருக்க ஊனை தின்னுக்கிட்டே இருக்கும். அது குழாய் மாதிரி ஆயிடும். போட்டா கடைசியில வலி தாங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சலம் பிடிச்சிடும். ஈக்கு குச்சி இருக்குல்ல, ஈக்கு குச்சியில பஞ்சை வச்சு உள்ள எலும்புக்குள்ள விட்டு அப்படியே குடஞ்சி எடுப்பாங்க. வலி தாங்க முடியாது. இதுக்கு பேர் தான் கேங்க்ரிங். எப்படி? இவனையும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அப்படியே வார்த்தை அப்படி சரி சொல்லிட்டு அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் கள்ளோபதேசம். கள்ளோபதேசர்கள் எப்படி சத்தியத்தை விட்டு விலகி விட்டார்கள். உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். போதுமா? இதுதாங்க அந்த உபதேசிகளுடைய வேலை, கள்ள போதகருடைய வேலை. 2 பேர் 2ஆம் அதிகாரத்துல 1ல பார்த்தோமே, கள்ள போதகர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி எங்களை விலை கிரயத்து கொண்டு ஆண்டவரை மறுதளிப்பார்கள். கெட்ட நடத்தைகளை, வீண் பேச்சுகள், அந்த கெட்ட நடத்தைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். முடிவில் அழிவு. அருமையான சௌரியை நல்லா கவனமா கேட்டுக்கோ. எங்கேயாவது தேவையற்ற உபதேசத்தை கேட்கணும்னு போய் தப்பான உபதேசத்தை வாங்கிக்கிட்டு வந்து வாழ்க்கை கெட்டு போயிடும். விசுவாசம் கவிழ்ந்து போயிடும். அவன் செத்தான், அவன் கள்ள போதகன், அவனுக்கு வேற ட்ரீட்மெண்ட். ஆனா நீ அவன் கள்ள போதகத்தை நீ கேட்டு செயல்பட்டா உனக்கு அதே மாட்டான், மோசம் போயிருவியே. ஏங்க இத்தனை போதகம் ஏங்க வந்தது? இவ்வளவு போதகம் ஏன் வந்தது? அதை எழுதியிருக்குது அப்படியே சொல்லிட்டு போனது. இத்தனை போதகம் ஏங்க வந்தது? ஏன் டிஃபரெண்ட் ஆஃப் டீச்சிங்ஸ் எதுக்குங்க? எதனால வந்தது? வேதம் என்ன சொல்வார்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-12 வரை. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய், நல்ல கவனமா கேளுங்க, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். இப்போ ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. அப்போ சத்தியத்தின் மேல உள்ள அன்பு ஒருத்தனுக்கு இருந்தா சத்தியத்தின் நடப்பான். அவனை அது அந்த வசனம் அவனை எல்லா காரியத்திலும் ரட்சிச்சு விடும். சரி சொல்லிட்டு அடுத்த வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. என்னமா சத்தியத்திலும் விசுவாசம் வைக்க மாட்டாங்கிறாங்க, அநீதியா சத்தியத்துக்கு மாறா சொல்றாங்களே அதை விசுவாசிக்கிறாங்க. அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும் அவள் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எவர்களுக்கு அனுப்பினார்? அநீதியில் பிரியப்படுகிறவர்களுக்கு, வசனத்தின்படி வாழணும்னு நினைக்காதவங்களுக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை பார்த்து, நான் தாண்டா பொய்யை நம்ப சொல்லி அனுப்புனேன். அந்த தீர்க்கதரிசி இருக்கான்ல, அந்த ஊழியக்காரர் இருக்கான்ல, அவன் ஏன் போய் சொன்னான் தெரியுமா? என் வார்த்தை மீறி போய் சொன்னான் தெரியுமா? நான் தான் அனுப்புனேன். ஏன் நான் அனுப்புனேன் தெரியுமா? நான் சொன்னது நீ நம்ப மாட்டேங்கிறிய, நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, அதனால நானே தான்ப்பா இப்படி உபதேசத்தை அனுப்புனேன். அதனால தாங்க இவ்வளவு உபதேசங்கள் ஆகிப்போச்சு. ஆனா இதுல ஒரிஜினல் யாரு, டூப்ளிகேட் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? வசனத்தின்படியே போதிக்கிறவங்களா இருந்தா ஒரிஜினல். ஆனா வசனத்தின்படியே போதிக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வசனம் தெரியும். உங்களுக்கு வசனம் தெரியலன்னா என்ன போதிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆளு சூப்பர், நல்ல கவனிச்சிங்க, நல்ல பிரசங்கம் பண்றாரு, நல்ல பிசாசு ஓட்டுறாரு, நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நல்ல அற்புதம் நடக்குது. ஓ அவர் சொன்னா நான் செய்யாத. அந்நாளில் சிலர் என்னை நோக்கி, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தினால தீர்க்க
தரிசனமே சொன்னமே என்பார்கள். என்னைக்கு? நியாயத்தீர்ப்புல. அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, அக்கிரமம் செய்கிறார்களே என்னை விட்டு அகன்று போ, நான் ஒரு காலம் உங்களை செய்யவில்லை. அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே செஞ்சிருக்காங்க, அற்புதம் நடந்திருக்கு, தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அந்த அண்ணன் சொன்னாதான் நான் கேட்பேன். அற்புதம் நடந்துச்சு அந்த பாஸ்டர் சொன்னாதான் நான் கேட்பேன். என்ன வேதம் என்ன சொல்ற அதை கேளு. அந்நிய உபதேசனால கொண்டு தெரியாது. இந்த ஊழியர்களாலே மோசம் போறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊழியக்காரர்கள் ஃபேமஸ் ஆனோன்னா அவங்க பின்னால போறது தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வேதம் என்ன சொல்லுது? 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். ரோமர்கள் நிறுவனம் 16வது அதிகாரம் 17வது 18வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கை, அவர்களை விட்டு விலகிக்க. ஃபேமஸ் ஸ்பீக்கரா இருக்கலாம், அற்புதம் செய்றவரா இருக்கலாம், தீர்க்கதரிசனம் சொல்றவரா இருக்கலாம். ஆனால் நீங்க கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறா எவனா சொன்னா ஏத்துக்காத அவங்கள. அவங்களால நீ மோசம் போயிருவ. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட அற்புதம் செய்யறவங்களும் பிசாசு விரட்டுறவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்றவங்களாம் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க. அதனால அவன் என்ன சொன்னாலும் ஓகே நான் செய்றேன் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்ட அந்த வசனத்துக்கு மாறாய் சொல்றாங்களே அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எதுக்கு ஊழியம் செய்றாங்க? வயிற்றுக்கு ஊழியம் செய்றாங்க. இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சா இயேசு சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்றான், பணத்துக்கு ஊழியம் செய்றான். கடைசியில மாற்றுறது யாருன்னு பாருங்க, கபடி இல்லாதவங்க. வேதத்தை குறித்து அறிவு இல்லாம கபடி இல்லாதவங்க தான் மாற்றுறாங்க. ஜாக்கிரதை. ஊழியக்காரர்களால் மோசம் போதபடிக்கு எச்சரிக்கை. கடைசி ஒரு வசனம் சொல்லி பிடிக்க வாசிப்போம். 2 யோவான் 9வது 10வது 11வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நல்ல கவனிச்சுங்க இந்த வசனத்தை. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஏன் தேவனை உடையவன் இல்லை? தேவனுடைய உபதேசம் தான் இவருடைய உபதேசம். அதனால இவருடைய உபதேசத்தை மீறி நடந்தா அவங்கிட்ட தேவன் இருக்க மாட்டார். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஏன்னா பிதா சொன்னதுதான் இயேசு சொன்னாரு. இயேசு சொன்ன உபதேசத்தில் நிலைச்சிருந்தா பிதாவையும் குமாரனையும் உடையவனா மாறுறான். ஒருவன் உங்களிடத்தில் வந்து, நல்ல கவனமா கேட்டுங்க இந்த வசனத்தை, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், எந்த உபதேசத்தை? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஐயோ ஐயோ, என்னவா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு மாறாக வேற எந்த உபதேசத்தையாவது கொண்டு வந்தால் அவனை வீட்டில் ஏத்தாதீங்க. வீட்டில் ஏத்தாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வருவாங்க 2-3 பேர். யார் அவங்க? ஜெகா விட்னஸ். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரலாமா அப்படின்னு கேட்பாங்க. 6 புறப்பட்டு விட்டுப்பாங்க விசுவாசிகள். அவங்கள தான் பிடிப்பாங்க. அவங்கள வீட்டில் ஏத்தாத, வாழ்த்துதல் சொல்லாம இருக்கும்.
பிரைஸ் தி லார்ட் கூட சொல்லாத. ஏன்னு கேளுங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். போதுமா? என்னமா? அவனுக்கு வாழ்த்து கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவளா மாறான். ஏன்? இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை கொண்டு வர மாட்டேங்கிறான். அதுக்கு மாறா சொல்றான். அவனுக்கு கையை கொடுத்து பிரைஸ் தி லார்ட்ன்ற, வீட்டுல வாங்கன்ற, ஏத்திக்காதன்ற. அப்படி செஞ்சால் அவனுடைய துர்க்கிரிகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி. ஆகையினால இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவர்களே, ஊழியக்காரனாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை. இப்ப முதல்ல சாத்தானாலே மோசம் போகிறவங்க எப்படின்னு பார்த்தோம். கடந்த வாரம் வரைக்கும் நாமே எப்படி மோசம் போக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தவங்களால மோசம் போறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தவங்கன்னா ஊழியக்காரனாலே மோசம் போறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. எனக்கு ரொம்ப வேண்டிய ஊழியக்காரரு, அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா வசனம் சொல்றபடி கேளுங்க. வசனத்துக்கு மாறா எந்த ஊழியக்காரங்க கேட்காதீங்க. அவனை விட்டு விலை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த உலகத்துல அநேக கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதர்கள் எழுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் கள்ள போதர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கள்ள போதர்கள் நிறைந்த இந்த உலகத்துல அவர்களாலே நாங்கள் மோசம் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யும். ஒருவனாலும் மோசமானபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு அநேக கள்ள போதகர்கள் அவருடைய வார்த்தையினாலே, அந்த போதருடைய வார்த்தையினாலே அநேகர் மோசம் போயிட்டாங்களே. இந்த கள்ள போதருன்னு அவங்களுக்கு தெரியலப்பா. கள்ள போதனன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வசனம் புரியாதனால இது கள்ள போதனன்னு தெரியல. ஆளை வச்சுதான் ஜட்ஜ் பண்றாங்க. அவர் சூப்பரா பேசுறாரு, அவர் பெரிய ஆளு, அற்புதம் நடக்குது அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்றாங்க. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்ப்பா. நாங்கள் இந்த ஆண்டவரே கள்ள போதகர்களால் நாங்கள் மோசமடையாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைப்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரை எத்தனை வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து வசனத்துக்கு மாறாய் சொன்னா கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம். வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ்வோம். வசனம் என்ன சொல்றதோ அப்படியே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவரே, தேவன் எங்களை அப்படி நடத்துவீராக, என்ன நடத்துவீராக. சதுசேருடைய ஆண்டவரே உபதேசம் வேண்டாம், பரிசேருடைய உபதேசம் வேண்டாம். எங்களை ஆண்டவரே எங்களை மாற்றினீங்களே, கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழும்படிக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்களே. அப்படி இருக்க நாங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்வீராக. கடைசி மட்டும் நாங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பான்னு கேட்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் தான் ஜாஷுவா ஜெபிப்பார். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, மாலை வேலை ஆண்டவரே, இந்த வேத பாட வகுப்புக்கு நாங்கள் கடந்து வர கர்த்தர் செய்த எல்லா கிருபைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருக்க தலைப்பின் கீழாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கள்ள போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் மோசம் போகாதபடிக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அப்பா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஆண்டவரே அநேக கள்ள போதகர்கள் அப்பா எங்க சுற்றி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேக அப்பா யூடியூப்ல அப்பா டிவில அநேக இடங்கள் அப்பா கள்ள போதகர்கள் காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபையார் எல்லாரும் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து வசனத்தை வசனமாக அறிந்து ஆண்டவரே அதன்படி வாழ்ந்து விட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல போதகர்கள் அப்பா அடையாளம் கண்டு அவர்களுக்கு விலகி ஜீவிக்க அப்பா அவளை விட்டு விலகி விட, அவளை ஏற்றுக்கொள்ளாமல் அவளுக்கு வாழ்த்து சொல்லாமல் அப்பா அவளை விட்டு விலகி ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தர்களை கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அநேக நபர்கள் இந்நாட்டில் அப்பா கள்ளத்தரமாக வேத பொருட்களை ஆண்டவரே தந்திரமாக நுழைய பண்ணுகிறார்கள். ஆண்டவரே அப்பா அவளை நாங்கள் அடையாளம் கண்டு அப்பா விலகி ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு சபையாருக்கும் அப்பா கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் வாழ்நாள் அப்பா கடைசி வரைக்கும் அப்பா வார்த்தையை வார்த்தையாக அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து விட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர்
கேட்ட அந்த வசனத்தை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானம் இன்றும் என்றும் நம்மனவருடன் உலகில் சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.